ஹலோ ஹலோ துவரங்குறிச்சி சத்தி முருகன் சவுண்ட் சர்வீஸ் ப்ரோ. பேசுறதுக்கு பேசியே இருக்கக்கூடாது. சார்பு ப்ரோ, சார்பு கெயின். ரெடி சார், ரெடி சார். போலாம் சார். ஷாட் ஓகே சார். ஓகே ரெடி. ஷாட் ஓகே. ரெடி. ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி கிராந்தவாலி மைனி, ஜெகஜனனி ஜனனி.
கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா கவலைப்படாதே ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு கருப்பு கூடவாடா உன் கண்டு நிக்கிறான்டா வாடா ஊத்து பாக்க ஓடி இருக்கிறான் நாச்சி ஊத்து பாக்க ஓடி இருக்கிறான் நாச்சி ஹலோ ஹலோ ஊத்து பாக்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க தமிழ்நாட்டு கலையே கூத்து பார்க்க கூடி இருக்கிற ராஜாக்கா ஊத்து பாக்க ஓடி இருக்கிற ராசாக்கா ஓரா நாடகம் கூடி இருக்கிற அத்தாக்கா நாடகம் கூடி இருக்கிற அத்தாக்கா சோத்துல தண்ணிய ஊத்துற அத்தாக்கா கூத்து பார்க்க கூத்து கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை நல்ல விதமா முடிஞ்சாச்சு அவ்வளவுதான் 12,000 சரியா போச்சு ஒரே பார்த்தேன் ஜோலி முடிஞ்சுச்சு அருமை அருமை நிற்கிற ஆளுகள்லாம் ரொம்ப நன்றி தம்பி எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் ரொம்ப நன்றி இங்கே நிற்கிறிய நன்றி நன்றி இதில் சில ஆள் கல்லையும் இவங்க முதுகையும் பார்த்துட்டே போயிடுவேன் மறைச்சிட்டாங்கல்லடா பெரிய தாள் நீக்குற படம் எடுத்த மாதிரி தான் இருப்பாங்க யூடியூப் ஓகே ப்ரோ அவங்களுக்கு இடம் இல்லையா
இனிமேல் உள்ள வந்து எடுங்க முண்ட படமா. அந்த சீன் எப்பனே வரும்? அந்த சீனு நப்ப முண்டை துவரங்குறிச்சி சத்தியமுருகன் ஆடியோஸ் வரும்போதே ஊட நட்டவன் யாரா ஒழுக்கமாறு காசு வட்டி போட்டுருவோண்டா. வாழ்த்துக்கள் ப்ரோ. பூரா என் தம்பியதே நீங்கள் நல்லா இருக்கணும். சாமியம் பூரா சொந்த சாமானா வாடகையாடா. சொந்த சாமான் தான் வாடகைன்னா வந்து உருவிக்கிட்டே இருப்பேன். வாடகை கொடு வாடகை கொடு. இங்கே நிற்கிற என்ன இப்போ மாடு குடிக்க வந்த ஆளுங்களா? ஆளுக்கு ஒரு ஆம்பளை படம் தூக்கிட்டு போய் துவரம் குடிச்ச வெள்ளை பொடி ஆரம்பார் தூக்கிட்டு போ. எக்கோ வச்சு சார் போய் பங்காளி. ஹலோ ஹலோ இந்த இடியப்பம் சேலை விழுந்து தொலைஞ்சிடாதிரா முண்டையெல்லாம். காலையில் டாட்டாச்சி டிவி கட்டணும். நாடகத்தை கடுத்து போறாதியடா. எங்கே உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு இடியாப்பம்ன்றேன். இடியாப்பம் பணியாரம் தம்பி படிப்பு மயிறு மாதிரி வரும். போய் டீச்சர்கிட்ட போய் இடியாப்பம் கப்ளிங்கன்னு சொல்லு. புழு புழுன்னு படிப்பேன். கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு செவல்பட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. செவல்பட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர்ல இருந்து ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. பக்கத்தூர்ல வந்து ஆளு வந்து கூடிருச்சா ஏன் நன்னானே. வாங்கி பாரியா முண்டை முக்குறியா வாங்கிதான்டா பாருங்க. சூடு பிடிச்ச மாதிரிதான் ஆளு வந்து கூடிருச்சு. எங்க எங்க குமாப்பட்டிக்கு வாக்கு அவன் எங்க இங்க பாருங்க தண்ணி தேனா இருக்குங்க. அப்புறம் எல்லா ஊர்லயும் கோமியமா இருக்கு. அதுல ஒருத்தர் குட்டி கலக்கிட்டு இருப்பானே மொத்தம் எதை பார்த்துருக்கேன் பாடுறான். அழு வந்து கூடிருச்சா நன்னானே. அது வந்து கூடிருச்சா ஏன் நன்னானே. அது சிறுநாய் பீதிங்கிற மாதிரியா இருக்கு. மொட்டை நாக்கு ப்ரோ. ஆடர் அந்த கூட்டத்தில் கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ராணி ராஜா ஏ ராஜா ராணி அழுவது கூடிருச்சா மடு அழுதாடா. அழுவது கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் நானே.
பேத்துக்கு குலசாமி டாய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ அலு இரவிச்சருவா கருப்பு கருப்பு கூட வாடா அலு இரவிச்சருவா அதையாது முடியறவாங்க அதையாது இந்நாட்டு முடியறவா ஆளு இரவி கருவா அசையாது குடியருவா அசையாது நாட்டிய கருப்பே வெள்ளி குடியருவா கெட்டவன நந்தோரமா யஜாமி கெட்டவன நந்தோரமா யஜாமி கெட்டவன நந்தோரமா 18ஆம் படியா யஜாமி அந்த 18ஆம் படிதான்டா எனக்கு குலசாமி எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ நிறுத்தவன அண்ணன் நிர்மலாட்டியே அடிப்பான்டா பேரன்பு கொண்ட என் உயிருக்கு மேலான என் உடன்பிறப்புகளே எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் உங்களுடைய அன்பு கடனை செலுத்த முடியாது இந்த எம்கேஆர் பாச நிறைந்த அண்ணன் தம்பிகளே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்தா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே இந்த ஜெயிலில் நிற்கிற ஆள் பூரா கேரளாவா கைதட்டலாம் ப்ரோ கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை ஒப்பிட்டு பேசினேன் பூரா அப்படியே எரியிருப்பேன் ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு கவலை கணேஜ் புயல் இல்லாத ஆள்லாம் கணேஜ் புயலை கவலை பாக்கெட்டை தூக்கிட்டாங்களா இவன் ஒரு ஆள் போதும்டா ஊரை கெடுத்துருவான்டா அன்னை திரஜாரவத்தில் அமைந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே உங்களை தாத்தா லேடிஸ் தானே அதுக்கு தானே குடிச்சுக்கிட்டு வந்து புரிஞ்சேன் புழக்க போடுறேன் கைதட்டலாம் எந்திரிச்சு போகிறது நல்லது மகன் நல்லா இருக்கு இவன் ஒரு ஆள் போதும்டா அவன் தான்டா மனுஷன் மை ஜெட்டு அமைத்து கொண்டிருக்கின்ற சத்திமுருகன் ஆடியோ துவரங்குறிச்சி வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களாப்பா யாருக்குமே கப்பலையும் கிடைக்கல போலையாடா அந்த ஏன்னா முகத்தில் அந்த விளக்கெண்ணெய் வாட வரும் மருதமணி மாறி இருக்கணும் மருதமணி ஒரு ஆளை மட்டும் இந்த ஊரில் விட்டுன்னா ஏகப்பட்ட வயலை கிடத்துருவேன் என் காரில் பின்னாடி உட்காந்துக்கிட்டே விரைப்பு இது எப்படி எதை சாப்பிட்டா அதிக நேரம் உணர்வு கொள்ளலாம் அவன் முண்டைக்கு நீர் வர்றதே லேட்டு உங்களை அத்தனை பேருக்கும் அது யார் இந்த டாட்டாஜி கொஞ்சம் உள்ள ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போவேன் ஒரு 100லையே ஓசா எது எப்படி இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் இல்லை ஓஜி வண்டியில் வந்தாலாம் கை தூக்குது சரி நீ நாடகம் பார்க்க மாட்டேன் உன்னை கூட்டு வந்த ஆளத்தையும் பார்ப்பேன் ஓஜி பைக்கில் வரும்போது அவங்க பண்ணுற அலும்பு நம்மளை கூட்டு வரும்போது பெரிய சேட்டு மையம் மாதிரி சீரட்லாம் வாங்க சொல்லுவாங்க ஏய் சீரட்டு வாங்கிட்டு வா பற்ற வச்சு விடு அப்படின்ட்டு புரோட்டா கேட்பேன் கட்டிங்க கேட்பேன் விதி என்ன பண்ண சொல்கிற உண்மைதானா அந்த 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 மாடு புடி மாடு ஒரு அண்டா யாரா முரட்டாளாக இருக்கேன் தம்பி கரிச்சிப்பு கட்டிட்டு எதுக்குடா டொங்கோசா மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும் ஆடு மாடுலாம் சிரிச்சிச்சுன்னா எவனும் வீட்டில் குடியிருக்க மாட்டேன் மாட்டுக்கு இற வரும்போது மாடு சிரிச்சுன்னா ஓண்டா முளைக்குச்சியோடு பிடிக்கிட்டு ஓடிடுவேன் ஆனால் மனுஷனுக்கு தான் சிரிக்க தெரியும் அழுக தெரியும் இறக்க சிந்தனை உள்ளது தமிழ்நாட்டு மனுஷனுக்கு மாதிரி கிடையாது இப்போ தட்டினால ஊரா இறக்க சிந்தனை உள்ளாளா கோயிலையை கொடுத்து விட்டு 108 நோத்தாங்கம்மா வைவேன் ஓஜி கோயிலை கொடுத்து விட்டு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை ஏன் மேடைக்கு சொல்கிறேன் 10 கோடி பணம் கொடுக்குறேன் பெரிய ஆள் கிடையாது 10 லட்சம் வீடு கட்டி கொடுக்குற ஆள் பெரிய ஆள் கிடையாது பசித்தோருக்கு உணவு கொடுக்குற ஒவ்வொரு ஆள் தான் பெரிய ஆள் கோணிக்கணக்கில் காஜை வச்சுருந்தா அந்த காஜை வடச்சட்டில் வறுத்து திங்க முடியுமா திங்க முடியாது என் அன்பு இளைய சமுதாயமே என் தம்பிகளே நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா இருங்கடா எங்கே இருக்காங்க பள்ளிக்கூடம் போகும்போதே அங்கே பிள்ளையை கரெக்ட் பண்ணுறேன் பிள்ளையை கரெக்ட் பண்ணுவேன் அதே மாதிரி சாமி ஆட்டம் ஆடும்போது சின்ன பிள்ளையில தான் கவனிப்பாங்க நல்ல பிள்ளை ஆடிச்சுன்னா அங்கே போவேன் போய் ஒரு ஊர்லலாம் 800 பேர் அமுக்கிட்டாங்க ஒரு பிள்ளைய கடைசியில் அம்பலாரை கூப்பிட்டேன் அவர் தான் அமுக்குனவர் அவர் ஊட கிடக்கார் சாமி ஏன் அப்படி
காலம் கெட்டு போச்சுப்பா. ஆனால் ஒன்றா சொல்லி கொடுத்தாரு எங்கள் வாத்தியார். அம்மா சாப்பீஸை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஆனா அவன்னா அடங்கோத்தா நான் அதுக்கு இருக்கேன். நான் பப்புனா நீ பப்புனா கேட்டா போத்தா முண்டை செர்ரா முண்டை சொல்கிறா. இப்போ டீச்சர் சொல்லி கொடுக்குது. எப்படி 12, 10 படிக்கிற வயலில் சந்துக்குள்ளே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னது இல்லை ஏன் அப்படி பாடம் படிக்கலேன்ட்டு. தம்பி நீ வேற மீனிங்கில் சொல்கிற சொரு புஞ்சுவோங்க. அதில் அடி வாங்கினவர் தான் அவர். நிற்கிற ஆள் எப்பயுமே கஷ்டப்படாது. என்ன கூட்டத்தில் இடம் கிடைக்கலையே இவன் நாடகத்தை மையத்தை பார்க்க வந்து நம்ம நிற்கிறோம்னு கஷ்டப்படாது. ஏன்னா நீ எத்தனை தடவை ஆகி வந்தாலும் போகலாம், ஒன்றுக்கு வந்தாலும் போகலாம். ஊட இருக்க ஆள் தொலைஞ்ச எவ்வளோ ஒன்றுக்கு முட்டினாலும் ஜட்டியில் தான் இருக்கணும். என் நாடகத்துக்கு வரும்போதெல்லாம் வைக்க குளத்தை உள்ளே வச்சுக்க, இல்லைன்னா பேம்பஸ் மாட்டிக்கங்கப்பா. ஒன்றுக்கு வந்துட்டானா அவனை வீட்டுக்கு போச்சுறான். பெரியவர்களே இளைய சமுதாயம் மதிக்கும். ஆனால் பெரிய ஆளுகளும் வர வர சின்ன பையன் ஸ்தானத்தில் தான் திடுறேன். அவன்கிட்ட போய் பூலிப்பு கேட்குற, சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களே பாவம் காசை சேர்த்து வச்சு அவங்ககிட்ட போய் ஒரு 2 ஊற்றுங்கடா எனக்கு 2 ஊற்றி விட்டு அப்புறம் வெதரில் மிதிப்பாங்க. அப்புறம் வந்து கோன்னு அழுதுகிட்டு குட்டியை சொல்ல உட்காந்துரும். பெரியவர்கள் பெரியவர்களாக இருந்தால் சிறியவர்கள் சிறியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா இளவட்டமும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுக்க. ஏன்னா பொண்ணு கிடைக்கல கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணை பிட்டு படம் தான். பிட்டு படம் பார்த்துட்டு சீமக்கரில் மண்டி ஓட்டு செருப்படுத்து அடிச்சுக்க, சட்டா ஓசுலேயே அடிச்சுக்க. என்ன செருப்படுத்து தான் அடிச்சுக்குவாங்களானே? ஆமாடா, இப்போ கிடைக்கல, உனக்கே கிடைக்காம தானே கிளவியை கட்டி கொடுத்தேன். ஓஎப்பி வாங்கிட்டு நீ குழுன்னு இருக்க. ஒரு பாட்டு பாடுவோமா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேய்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் வந்து விட்டார். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம். இவர்தான் கலாமனுடைய மறு உருவம் முகத்திலே. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. இவளா தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். மேடைக்கு வந்த அப்துல் கலாம்னு டைட்டில் போடுவாங்க அவங்க எல்லாரும். அதே அப்படி போடுங்கடா. பின்மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். பின்மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா முகத்தை அந்த உருவத்தை கொண்டவர் அந்த ஐயா வணங்குறேன். உண்மையிலேயே அந்த பற்ற பார்த்தீங்களா? அப்படி எல்லாருமே இருக்கணும். இந்த செருப்பு தூக்கிட்டு வந்தால் விளங்குமா? இந்த பாட்டை பண்ணதுக்கு வேணால் செருப்பிட்டு அடிப்போம். என்னையே ஒரு எரி சீக்கிரம் காசை வாங்கிட்டு போகிறேன்.
தமிழை மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. குண்டிக்கு போட்டு செருப்பு உட்காரவே தமிழன் தான். அதே மாதிரி எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் திருப்பி வரும்போது மொத்தமாக மட்டும் வச்சுட்டு போவாங்க. செருப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த இடியப்பம்ட்டேன். அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக AAP ஆ புகம். என்னடா அது? சாமி வே பொன்னாடை பிடாரப்பட்டியை சேர்ந்த அன்பு ஐயா அவர்கள் சார்பாக 201. மாதம் விவரம் ரூபாய் 2000, வட்டி 150. இது என்னடா அது? அந்த சிட்டியில் எழுதிட்டு வந்துட்டாரா? துவரங்குறிச்சி வளையக்கடை நாகராஜ் அண்ணன் சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து எங்கு சென்றாலும் அன்பாலயத்துக்கு ஆதரவற்ற இல்லத்துக்கு நன்கொடை வழங்கக்கூடிய பெருங்கொண்ட ஒரு கும்பாஜியம் புனித ஆலயங்களை குருக்கள் எங்களது அலங்காநல்லூர் மண்ணின் மைந்தன் குருக்கள் ஸ்ரீதர் ஐயா சார்பாக நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். உள்ளே வரும்போதே ஒரு ஆள் 50 ரூபா கொடுத்தார். விளங்குமாடா? எம் செல்வம், SK ரகுநாத், இடியப்ப சப்பளை. இந்த கிரகமே இங்கேருந்தாண்டு ஆரம்பிச்சு. SK ரகுநாத் இடியப்ப சப்பளையர்ஸ் ஆர்டரின் பேரில் சப்பளை செய்யப்படும். இடியாப்பம் இந்த வந்துட்டல்ல. ரத்னபுரி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்ததுக்கு இங்கே இடியப்பம் வைக்க வர்றேன். வாங்கப்போ வாங்கப்போ. என்ன தண்ணிக்கெல்லாம் வச்சுட்டாரு? பாடு நீ நக்கீர். என்ன தம்பி? வாடா, சும்மா வாடா, ஒன்றும் செய்ய மாட்டேண்ணா. உன் பேர் என்ன? மகேஷா? எப்படி போகுது டொங்காஸ்லாம்? பொண்ணு அமையுதா? சும்மா சுவஞ்சு விடு. பயப்படுறேன், வெக்கப்படுறேன். TR போர்வெல் தங்கவேல் சார்பாக ரூபாய் 501. எந்த ஊருப்பா? செவல்பட்டி TR போர்வேல் தங்கவேல் சார்பாக ரூபாய் 501. இந்த சிட்டை எப்படி? பி சின்னையா பில்டர் செவல்பட்டி 301. இது என்ன எனக்கு 200 நீ தின்ட்டேன். அவர்கிட்ட போய் 200 வாங்கிட்டு வா. சாமி குத்தமாயிரம் ஒத்தப்படையாக இருக்கட்டும்டா. அவ்வளோ சிட்டு. அதுக்கு சிட்டையை கொட்டைக்கல வை. செவல்பட்டி எஸ் அழகர் SRM இடியாப்பம். ஏழை அப்போ இந்த ஊர் தான் நம்மளை பிரச்சனை இழுத்து விட்டுதா? இடியாப்பம் SRM இடியப்பம் கரிகாலம் தெரு ஆதம்பாக்கம். அன்பு மகளுக்கு இனிய அம்பளிப்பாக மாமனின் அன்பு பரிசு எம் பாலு சென்ட்ரிங் கான்ட்ராக்ட் கருத்தலாக்காம்பட்டி. அன்பு மகளே வாழ்க தமிழன், அன்பு தாயே வளர்க தமிழன். நன்றி என் மகளுக்காக. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி. அடுத்தது மச்சானா போமுண்ட முறகட்ட கண்டாலிமனை மச்சான். நம்ம நீ வாடியை உள்ளவனை புழக்கிறேன். MKR ராதாகிருஷ்ணன் இனிய அன்பு மகாலட்சுமி என் மகள் இனிய மாமனின் பரிசு ஏ ராஜா கவிதா நல்லூர் கொத்தனார். மேலும் மேலும் வளர்க நண்பா. நன்றி. வாங்க வாங்க வாங்க. நன்றி நன்றி. அடே லகுடு தம்பி மூலக்கடா, அவனை வர சொல்றா. வாடா வாடா, தலையில வைடா. போய் அங்கிட்டு போய் படு. MKR அன்பாலயத்துக்காக வருங்கால நிறுவனர் என் மகதேன் நிறுவனர், ஓனர் அதேன். ஆமாம். மகாலட்சுமி வாழ்த்தி சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை எங்கள் அண்ணே ஜெயக்குமார் அண்ணே வந்துட்டார். பிரான்பட்டி அரமனையில் உள்ள எங்கள் அண்ணே ஜெயக்குமார் அண்ணே நிறையா உதவி செய்திருக்கிறார். மறக்க மாட்டோம்னே. அன்பாலயம் மறக்காத, அன்பாலயத்தில் உள்ள மக்களும் மறக்காத, நானும் மறக்க மாட்டேன். பிரான்பட்டி அரமனை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். என் மகளுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. உலகத்துக்கே நான் செஞ்சேன். அந்த செய்த தர்மம்தான் என்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்கு இத்தனை சித்தப்பேன் மாமே மச்சினே பெரிய பிள்ளை இருக்கிய. கவலைப்பட மாட்டேன். அன்பாலயத்தினுடைய வாரிசு வந்துருச்சு. இன்னும் என் மக பார்த்துக்கிறான். அவ்வளோதான். நன்றி. அத்தனை பேருக்கு நன்றி.
ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக காசு உள்ள வைக்கவா? சரி, அவன் டியூட்டியில் கரெக்டாக இருக்கான்டா. அதே என் தம்பி விழுந்தா விழுந்துட்டு போதுடா. என்னடா காசு? இந்த காசு ஒரு ஆளை பசியை போக்கத்தாண்டா தேவைப்படுது. அதே உண்மை. ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இறக்க சிந்தனையே மற்றவளை பார்த்து உதவி செய்யக்கூடிய எண்ணம் யாருக்கு வரும்னா, அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசு இங்கே இருக்க அத்தனை பேருக்கு தான் சேரும். அது கோடிக்கணக்கில் காசை வச்சிருக்க ஆள் ஊராமே சீக்கோட தான் இருப்பேன். இருமுன்னா வெட்டிடும். வயிறை பார்த்தா இந்த தட்டி இருக்கும். காலையில் வர துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் என்னைய வேமா நடக்கிறியா? இல்லை இன்கம் டாக்ஸ் வந்துடுவாங்கயா. காசு தேவை கிடையாது. காசு என்பது பார்ப்பதில்லை. கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு தமிழனையும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். இதே உண்மை. மைசெட்டில் சம்பளம் இல்லை போல ஒரு மாதிரியாவே இருக்கேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா தெரியுமில்ல? யாரு? நேற்று போன ஊரில் அப்படி தான் கேட்டேன். அந்த யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா யாருன்னு கேட்டேன். அவர் தானே கவட்டில் வெடி வச்சாருன்றேன். கவட்டில் இதுக்கு வெடி வைக்கிறாரு. சிவாஜியில் வெடி கம்பெனி வச்சிருந்தாரு. உலக நாடுகளே பார்த்து இந்த தமிழ்நாடை பார்த்து பயப்படுது ஒரே ஒரு தமிழன் நினைத்து. அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நம்ம எல்லாரும் யாரை பார்த்து பயப்படுறோம்? லோனுக்காரே வட்டி கொடுத்தவனை பார்த்து பயப்படுறேன். கடன் வாங்கக்கூடாது அன்பு உறவுகளே. இருக்கிறத வச்சு நீ சாப்பிட்டு நிம்மதியாக பொழைச்சின்னா 4 பேரை போல நீ நல்லா இருப்ப. ஆடம்பரமாக அகலக்கால் வச்சு கடன் வாங்கினேன்னா அது உன் மன நிம்மதியை கெடுத்து விடும். உண்மையான வாழ்க்கை அமையாது அன்பு உறவுகளே. கடன் வாங்காதே என்ன. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனம் பண்ணி வாழுங்க. அதே மாதிரி கடன் வாங்க காரணமே மேடம் நீதான். புருஷங்கிட்ட வேலைக்கு போகும்போது எவன் ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது. நீட்டாக வந்தாலே போய் விசாரிச்சிடும். அப்படி நைஸா பிரியா அவன் என்னன்னு கேளு. ஏக்கா லோனு தர்றாரா? அப்படியா? வீட்டை எழுதிடுவோம். சிரிச்சுக்கங்க சிக்கு சிக்குன்னு. லோனை நல்லா வாங்கி வைக்கிற லோனுக்காரன் வரும்போது வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு பிள்ளையை அனுப்பிவிடு. அம்மாவுக்கு வயிற்றால போதுன்னு சொல்லு. அவன் சுதாரிச்சிட்டான். எனக்கு 3 நாள் வயிற்றால. ஏன் மேலதிகாரி என்னையை போட்டு நாசமாக பாடாப்படுத்துகிறேன். அவன் வீட்டுக்கு முன்னாடி கட்டில் போட்டு படுத்துக்கிறேன். லோனு வாங்குவதும் தப்பு, கடன் வாங்குவதும் தப்பு, யாருக்கும் கடன் கொடுப்பதும் தப்பு. இப்போ அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. கந்து வட்டி யாராவது வட்டியாக கொண்டு போய் உள்ளே வச்சிருமா. இப்போ வட்டிக்கு வாங்கினாலும் கூட சந்தோஷமாக போவேன். வட்டிக்கு கொடுத்தால பார்த்தேன் நம்மளால் ஒளிவேன். இப்போ வட்டிக்கு கொடுத்தவன் ஒளிகிறேன். ஐயோ இவன் வர்றானே போலீஸ் இழுச்சில் கொண்டு போய் கொடுத்துருவானே. அதுதான் அந்த உலகம். நீங்கள் எல்லாருமே தேவை என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு உடம்புல நோய் இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் இல்லைன்னா நீதாயா நிம்மதியான மனுஷன். நானே தட்டிக்கிறேன். பருப்பு வேகலை கொடுங்க. பூ அள்ளி இறங்க பாக்கெட்டில் கூட ஓட்டி எடுங்க. கஞ்சனாக்கியம்பட்டி தீபக் பாண்டியன் நினைவு பாசறை சார்பாக 501 நன்றி புத்திரர்களா. உண்மையிலே ஆயுதங்கள் எல்லாம் நம்மளை அழித்து விடும், படித்த பேனாதான் ஆயுதம் என்று சொன்னார் தீபக் பாண்டியன். நல்ல மனிதர். எல்லாரும் வணங்குவோம். அப்படிலாம் வரணும் இளைஞர்கள்லாம் அப்படி வரணும். இவங்க என்ன பண்ணுறாங்க? இளைஞர் பூரா சின்ன பிள்ளைகிட்ட போய் செல்லை கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, அவங்க அம்மாவை தேடி போச்சுன்னு படக்குன்னு நீக்கூறக்காரனை தள்ளி விட்டுறேன். அவன் இதை பார்த்துட்டு போய் அவங்க அப்பாட்ட கேட்குறேன், என்னப்பா எத்த தண்டியை தூக்கிட்டு போகிறேன். அவங்க அப்பா சொல்கிறாரு, சடங்குக்கு கொட்டாவை ஓட போகிறாங்க. அப்பா அப்படித்தானே ஜாமா. என்ன கொட்டாய மூஞ்சி அவ்வளோ பெருசாக இருக்கும். இதை கிளச்சிட்டு பாரு. பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வண்டி காமி. இருமுடிய தலஜம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வண்டி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராணி மலை பிறகு மலை 5 மலை
பாருங்க. அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. பாட்டு படிச்ச ஐயப்பன் குடிச்சது புளிப்பால். புளிப்பால் குடிச்சவர் ஐயப்பா. இன்னைக்கு பெத்தவளைக்கு எந்த தாயும் பால் கொடுக்கறது கிடையாது. நம்ம காலத்தில் முடிஞ்சுப்பா. இப்பெல்லாம் பால் கொடுக்கறது இல்லை. பாக்கெட் பால் கிடையாது, ஜாக்கெட் பால் முண்டை. கழிவே மடு அள்ளுதாடா. கிருமாடா ரொம்ப ஒழிக்குதா மெதுவாக செய்வா. ஏன் இப்போ உள்ள தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன். குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா தான் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீ என்ன பண்ணுற? பால் கொடுத்தா அழகு கட்டுறோம்னு புருஷன் என்ன பண்ணிவிடுறேன்? தண்டி பவுண்டா கேனில் கலக்கிறாங்க. இந்தா அதை குடிச்சு வந்தேன் அவன். என் தம்பி வந்துடுவானே டட்டாக்குன்னு. செவல்பட்டி சி வடிவேல் அம்மா பாடல் பாடவும் கண்டிப்பாக பாடுறேன். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. அவ்வளோதான், 200 சரியா போச்சு. முழு பாட்டு படித்தா 950 ரூபாடா. பூராமே என் தம்பி எங்கள் அண்ணன் தாப்பா. எம்கேஆர் என்னுடைய தம்பி ராஜா சார்வா 201. என் தம்பி ராஜா சார்பாக 100. அப்படியா உனக்கா? ஆனால் அவன் பக்கத்தில் நிற்கிற குசு ஓடுவேன். சேரோடு அவிஞ்சு போக போகிறேன். மேடைக்கு மேடம் அசிங்கப்படுத்துறதே உன் வேலையா போச்சுரா. இருக்கு தம்பி. ஆனால் மணிகண்டன் எல்லாரும் பார்க்குறீங்களா? இவன் சட்டி போடவே மாட்டேன். சட்டி போடாமல் இவன் குனிஞ்சுக்கிட்டு இயரு சட்டி சட்டி ஓடாமல் இவன் குனிஞ்சு நின்றுருக்கேன். ஒரு ஆள் இருட்டுக்குள்ளே மொய வேட்டைக்கு வந்தவன் வேனுக்கு முன்னாடி இப்படி குனிஞ்சு நிற்கும் போது அவன் லைட் அடித்து இங்கே வர்ற முள்ளலின்னு சொல்லிட்டு கம்புக்கிட்டு அடிச்சு விட்டானாப்பா. சட்டார்னு அடித்தவனே ஆத்தின்னு ஓடி போய் செந்தட்டியில் விழுந்து முண்டை. வாழ்த்துக்கள் ப்ரோ. அதுக்கு உர வைக்கிறாங்களாம் கேரளாவில். அதுக்கு பேர் வந்து லகுடு தாங்கி. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாமாண்ணே? பென்லைனில் ஆர்டர் பண்ணு. சரி. ஏன்னா எல்லோரும் மாலை ஒரு ஆளுகளாம் இருக்கீங்களா? வருஷம் மாலை போடுங்க, கை தூக்குங்க. மாலை ஒரு ஆளுகளாம் ஓம் சக்தி பராசக்தி. இந்த இழுத்து விட்டு போயிடுவேன். நான் சித்திரதை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சொன்னது பூரா பழிக்குது. போன வருஷம் நான் தான் சொன்னேன், ஓம் சக்திக்கு மாலை ஓடுற ஒம்பல கவனமாக போடு, ஆத்தா உன்னைய கண்காணிச்சிக்கிட்டே இருக்கா, முதுகில் வந்து வேலுக்கிட்ட குத்திடுறான்ட்டு அந்த தண்டி பசை சாச்சிட்டாளுங்க. பெரிய பசை சாச்சிட்டு அதில் ஒரு டிரைவர் இருந்தேன் பாரா, ஒல்லியா மருதமணி மாதிரியே. டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி அவன் ஆளு வெதரோட ஆடுறானப்பா. இல்லை வெதர்லாம் போட்டேன்னு அவனை கிளச்சிட்டு பாரு. மாலை போட வேணான்னு சொல்லலை. இங்கே இருக்க இந்த முத்துமாரி 18ஆம் படி பெரிய கருப்பு பாண்டிமுனி வெட்டுடைய காளியம்மே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த சாமி பூரா துடியான சாமி. அந்த சாமியை பூரா நம்ம ஒரு மனதோடு நம்ம நல்லா இருக்கணும், கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டாள். யாராரு? நானா டெய்லி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அதே உண்மை. தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறே வந்து உலகத்தில் வாழ முடியாது. பிறரை வாழ வைக்கிறவன் தான் கடவுளுக்கு சமம். அதே உண்மை. இடியப்பம் கருப்பனுக்கே இடியப்பம் வச்சான் பாடுறான். வந்தாண்டா டிரைவர். ஏன் சொல்ற? இப்போ நம்மெல்லாம் எப்படி சாமி கும்பிட்றான்? பயில ஊரம் போய் சாமி கும்பிடும்போது படிக்கிறேன் போகிறான். எப்படியாவது வாத்தியாரை காலி பண்ணியிருப்பா. காலை கையை ஒடிச்சு விட்டேன்னா பரீட்சைக்கு வரமாட்டேன், பிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த ஹெட்மாஸ்டர் தான் ரொம்ப ஊத்தங்கமான்றான். அவனை போர்டு தள்ளிடு. அதே மாதிரி பொம்பளையால் ஊரம் நேர்த்தி கடையான் போகிறான். அப்படி தான் 10 பவன் செயின் எடுக்கணும். ஆத்தா முத்து மாதிரி நீ தான் என் புருஷனில் போய் இருட்டில் எழுப்பி அவனுக்கு சொல்லணும். அம்மா ஆத்தா தானே நகை கடை ஓப்பன் பண்ணுறா. ஒரே ஒரு விஷயம், மாலை போடுற யாராக இருந்தாலும் சரி பக்தியோடு ஒரு மனது மாலை ஓட போகிறாரா? ஒரு மனதோடு மாலை ஓடணும். மாலை ஓடுற அன்பர்களே, நண்பர்களே, அண்ணன் தம்பிகளே, உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. மாலை ஓடும் போது அசைவம் சாப்பிடக்கூடாதுல்ல? சீதர் குறுக்கிற ஐயா சாப்பிடக்கூடாதுல்ல? அதையும் சாப்பிடக்கூடாது. கப்ளிங் நோ டொங்காஸ். கணேஷ் கோயிலில் போட்டால் சாமி வந்து லீவ் விட்டுருமா? கணேஷ் கோயிலில் போடலாம், பூலி வைக்கலாம், ஃபில்டர் அடிக்கலாம், அதெல்லாம் சாமி ஏற்றுக்கிறோமா?
படித்தார். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தார். யார்? ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இன்னைக்கு பிரைவேட்டில் வாத்தியார் வேலைக்கு சேர்றதுக்கு 1.5 லட்சம் ரூபா, ஸ்டூடெண்ட் சேர்றதுக்கு 1.25 லட்சம். வாத்தியாரை ஸ்டூடெண்ட்டாக அடித்து பார்த்துக்கிறோம்ன்றேன். வாத்தியாரெலாம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் முதல்ல ஒவ்வொரு வாத்தியார் AK-47 மாதிரி தான். கம்பளம் அங்கே இருக்கும், தூக்கிட்டு அரைக்க மாதிரியே நிற்பார். வர்றேனும் பூரா ஒவ்வொரு அடி ஐயோன்னு கத்திக்கிட்டு டபுசரை கழட்டிட்டு உள்ளே ஓடுவாங்க கிளாஸுக்குள்ளே. இப்போ ப்ரைவேட்டில் போகும்போதே 3ஆவது படிக்கிறமே வாத்தியாரை பார்த்தவனே, ஹாய் சார், தம்பி என்ன இப்படி போகிற, என்ன பண்ணுவ? ஐயா மறைக்குதாம்னியா, ஓரத்தில் உட்காரு, ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே, நீ சொல்லி போடுவ, உள்ளே வந்து என்னையை புழக்க போவாங்க. ஐயா நிற்கிறேன் அண்ணன் தம்பியில் உள்ளே வரையலாம், அப்படி வாங்கலேன், இடம் பத்தாது. அதே குறுகலான இடம், இந்த இடமே பத்தலைன்னா இனிமேல் எங்களை நாடகம் போடும்போது ஆற்றுக்குள்ளேயும் பிஞ்சைக்காட்டுக்குள்ளே தான் போடும். அதனால் ஒரு பாட்டை பாடிட்டு வேற மாதிரி பண்ணுறேன். வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிற அண்ணன் தம்பிகளா. அதே இவன் அவனை கையை காட்டுறேன், அவன் இவனை கையை காட்டுறேன், 2 பேரும் நாளைக்கு பார்ட்னர்னு எனக்கு தெரியுதுடா. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மாணவிய உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மாணவிய உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மதும் பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிற அண்ணன் தம்பிகளா, வேணா முன்னே குடி பழக்கம். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியானே, 10 வயசு உள்ளே அந்த பிள்ளைக்கு என்ன தெரியானே, 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, இடியட் சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார்கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார்கட குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே இந்த பாலா போன மது பழக்கம். ₹100 இருந்தா என் தங்க என் ராசா எங்கையா, ₹100 இருந்தா என் தங்கம் என் ராசா என் கையா, ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற. வேணா மது பழக்கம் இந்த பாமர தமிழனுக்கு, வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மாணவிய உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மாணவிய உள்ள தெருவில் வாடுமே. நல்ல கருத்துள்ள பாட்டு பாடினே, எல்லாரும் இறுகிட்டியா, அப்போ எல்லாரும் தண்ணி அடிக்கிறிய. ஏலே இருடா, எங்கே இடியப்பம் உட்காந்து அவிக்கிற இடியப்பம் இடியப்பம்னு விழுந்து உழைச்சிடாதீடா. கள்ளிச்சேரி காளிமுனி இன்னமே தான் வரும், சாமி பற்றியும் வந்துக்கிட்டு இருக்கு, அனுப்பிவிடவா? சாமிக்கே மரியாதை இல்லையா? சாமியை வர சொல்லு போ சொல்லுன்றியா, பூரா நம்ம ரூம் பாய் மாதிரி ஆயிட்டாங்க. வர சொல்லு சாமியை, ஏன்னா சாமி அந்த அளவுக்கு ஆகி போச்சு. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா, என்னுடைய வீடியோவை, அதில் ஒருத்தன் ஜாமி ஆடி இருப்பேன் பாரு, அவன் தாண்டா ஒரிஜினல் ஜாமி ஆடி. டால்பின் 5 தபா 4 தபாடா மங்குன்னு தவி வந்தேன். அவன் உள்ள தவி போனது கொட்டாய்க்குள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ இப்படி தவி போனால் கப்ளிங்க பார்த்துலாம்னு போனேன். அவன் உள்ள தவும் போது நம்ம மேனேஜர் உட்காந்துட்டார் நரேன். அவன் இவரை பார்த்தவனே உட்காந்து நாட்டுக்கு செத்துடலாம்டா, அந்த முகரையை பார்த்தவனே கிளம்பிட்டான், தட்டியை பிச்சுக்கிட்டு கிளம்பிட்டான்.
அதான் நான் தண்ணி கேனடா நல்லா வாயில் வந்துடும்டா. அவன் நரேன் சார் அவன் எதையோ தூக்கிட்டு போனேன். உண்மையான ஜாமியாட்டம் நான் கண்டுபிடிச்சி போடுவேன். இப்பயும் ஜாமி கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. பொம்பளையாளெலாம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தா கொட்டினியா, கும்மி கொட்டினீங்களா? பாண்டாடாடா. ஆமாடா, அவன் தான்டா பாண்டா. பாண்டா வந்து என் தம்பி தான். ஆனால் அவன் அறிவாளிப்பான். கருவலில் வெளியே இருக்கும்போது நான் வீடியோ போடுறான்டா. வணக்கண்டா புள்ள, பாண்டா வெட்ட ஓட்டுக்கிட்டுருக்கேன், கொடூரமாக இங்கே வரங்கடானே. அதான் 5 லட்சம் பேர் பார்க்குறேன். அவன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? வணக்கண்டா புள்ள பாபா, லைனில் சரியா இருங்க பாபா, சுனையா உங்கள் தான் உளுந்த உடையோட. சரி, அவன் தான் அப்படி பேசினான்னு இன்னொருத்தன், ஏங்க இங்கே வாங்க, குமாவட்டிக்கு வாங்க, இங்கே பாருங்க எப்படி ஆறு ஓடுதுன்னு பாருங்க, தேனா இருக்குண்டே. அவன் மெட்ராஸில் இருக்கேன், அதை பார்த்தாலும் கூட அங்கனே இருக்கேன். ஒரே ஒரு விஷயம், இதில் யார் அறிவாளி தெரியுமா? உங்கள் எல்லாத்தையும் அந்த வீடியோ பார்க்க வச்சான் பாரு, அவன் தான்டா அறிவாளி. அணில் கதையா? உனக்காக சொல்கிறேன், எல்லாரும் கவனமாக கேளுங்கப்பா, அடுத்த பரீட்சையில் வரும். எந்திரிச்சு போகடா. தம்பிய விருப்பத்துக்காக அணில் கதை கிடையாது, எலி கதை. எல்லாரும் கவனமாக கேளுங்க, பாடத்தை கவனிங்க. ஒரு எலி ரொம்ப நாளாக ஒரு யானையை கிச்சு கிச்சுங்கண்ணா. சரி பச்சையாக சொல்லிட்டு காசு போகணும்னு நினச்சிருக்கு. அப்போ அந்த யானை ஒரு நாள் காலையில் வாமப்பில் இருந்திருக்கு. அது காதில் போய் சொல்லியிருக்கு, இந்த எலி உன்னை ஒரு நாளைக்கு நான் சினையாக்குறேன். அப்போ யானை சொல்லியிருக்கு, என்னை எல்லோரும் மரியாதை வச்சுருக்காங்க, இப்படி தும்பிச்சு கையை தூக்கணும் எல்லோரும் 150 கொடுத்துட்டு பயந்துட்டு ஓடுவாங்க. நீ போய் என் கப்ளிங்கை லைன் பண்ணேன்னா எல்லாம் செருப்பிட்டு அடிச்சு விடுவாங்க. நாளைக்கு ஒரு 7 மணிக்கு காலையில் தினந்தோப்புக்கு வந்துரு, அங்கே பெட்டு படம் ஓட்டுவான். சரின்னு எலி நல்லா ஜீன்ஸ் பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டு யானையை டொக்காசு போட போதில்ல, யானையை போய் அந்த தென்னங்காட்டில் நின்றுருக்கு. யானை பின்னாடி போய் கப்ளிங்கை கண்டுபிடிக்க 1/2 மணி நேரம் ஆச்சு. கப்ளிங்கை கண்டுபிடிச்சி லைட்டாக மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய இளநீ யானை தலையில் விழுந்துருச்சு திடீர்னு. இந்த யானை இந்த எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. இன்னொரு ஜோக்கு சொல்லவா? ஜப்பான் நாட்டு அதிபர், இப்போ பாரு அண்ணன் சொல்கிறேன் பாரு, ஜப்பான் நாட்டு அதிபர் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கார். அப்படி வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் நிலைமையை பார்த்துருக்கார். பூரா ஏன் 100 நாள் வேலைக்கே கஷ்டப்படுறாங்க, சிங் குவாங் குவாம் ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படின்னு பெரிய கம்பெனி ஆரம்பித்து பல லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னவர் வெயிலுக்கு அதுக்கும் படவடன்னு விழுந்து கீழே விழுந்துட்டேன். விழுந்தா எல்லா தமிழ்நாட்டுக்கார ஊரா ஆஸ்பத்திரி, கொள்ளலை பெரிய ஆஸ்பத்திரி, பூரா பெட்டில் போய் சேர்த்துட்டாங்க. மூச்சு சுவாச டீப் கொடூரமாக இருக்கேன். ஜப்பான் நாட்டு அதிபர் பிழைக்கிறதா கஷ்டம். எல்லா பேரும் வெளியே சாமி கும்பிட்றாங்க. ஒரு இளவட்ட பையன் மட்டும் அவர் பக்கத்து கட்டில் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு பிரிப்பேடு கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கேன். அங்கிட்டு வாங்க ப்ரோ, இங்கிட்டு வாங்க ப்ரோ. சுவாச டீப்பில் இருந்த ஜப்பான் நாட்டு அதிபர் கண்ணை முழிச்சுக்கிட்டு சியா மியா கியான் இருக்கேன். எப்படி பார்த்துருக்கேன்? நீங்கள் விளையாடுங்க ப்ரோ, பொழைச்சிக்கிறியா? மறுபடியும் ஜப்பான் நாட்டு அதிபர் கண்ணை செவக்க கத்திருக்கேன். சியா மியா கியான் இருக்கான். இவன் பொழைச்சிக்கிறவனா, இவன் பிரிப்பேட்லேயே இருந்திருக்கேன். கடைசியா சியா மியா கியான்ட்டே செத்து போனேன். இவன் கேமெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டான். ஐயா செத்து போனாரியா. ஜப்பான்லேருந்து 10 பேர் வந்துட்டேன். ஜப்பானில் பெரிய அதிபர் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி கட்டணம்னு வந்தார். எப்படி செத்தார்? ஒரு சாகும்போது யார் பக்கத்தில் இருந்தா சொல்லு. இந்த தம்பி தான் கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. உன்ட்ட எதுவும் சொன்னாரா? இல்லைங்க, நான் பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இவர் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு கண்ணை திறந்து என்னையை பார்த்து சியா மியா கியாண்டார். மறுபடியும் சியா மியா கியாண்டார். கடைசியாக சியா மியாங்கண்டார், செத்து போனார். கொண்டது நீதாண்டா, வண்டியில் ஏறான்ட்டான். இதில் என்ன எப்படி செத்தான்னா, ஜப்பான் நாட்டு அதிபர் சீரியஸாக பெட்டில் படுத்துக்கிட்டான்ல, அவனுக்கு சுவாச டீப்பை கட்டுக்கு கீழே தரையில் விட்டுருந்துருக்காங்க. அது மேலே ஏறி நின்று இவன் கேம் விளையாண்டுருக்கேன். அவன் பாசையில், ஜப்பான் நாட்டு பாசையில் சியா மியா கியாண்டா டீப்பில் இருந்து காலை எறான்னு அர்த்தம். இந்த முண்டைக்கு பாசை தெரியலை. சொல்லியிருக்கேன் சியா மியா கியா டீப்பில் இருந்து காலை எறா. இவன் கவனிக்கலை. சியா மியா கியா எறா காலை. ஐயா சியா மியா கொண்டே விட்டான்.
மழை வரப்போதா? சியா எந்திரிச்சு வீட்டுக்கு போ. சியா மியா கியா இடியாப்பத்தை மறந்து எல்லாரும் இதை கிளம்புங்கடா. சியா மியா கியா கண்டங்கரு. ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. நோட்டீஸ் படிப்போம், அதுக்கப்புறம் ஜாமியா அழைப்போம். என்ன கரத்திலும் என்ன சியாமியா என்ன கரத்திலும் புனரக்கூடிய திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா செவல்பட்டி கிராமத்திலே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவா? என்னடா அது? திருவிழாவை முன்னிட்டு எஸ் மேலூர் தாமண்ணா தங்கவேல் செட்டியார் தெய்வ திரு விசாலாட்சி ஆட்சி தா பெரியண்ணன் செட்டியார் முத்துலட்சுமி தா பழனியப்பா செட்டியார் சந்திரகலா இவர்கள் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தல சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த செவல்பட்டி கிராமத்தில் உள்ள சிங்கார மேடையை அலங்கரித்தாலும் பக்கத்தூர்லேருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார் மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி புதுக்கோட்டையைச் சேர்ந்த எண்ணம் இந்திராதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி பாட்டு பாடம் பாருண்ணே. ரொம்ப நடிக்காதடா முண்டை கட்ட தோண்ட முண்டை. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல் மணி அறா. ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூணி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பொழுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெறுந்தர விரிப்புலதான் படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே இறச்சேல காயும் போது ஓடவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் நீ சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள
மேய்ச்சதும் ஒன்றேனானே வண்ண பூஞ்சோனானே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனானே வண்ண பூஞ்சோனானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனானே வண்ண பூஞ்சோனானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்துமானே அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்துமானே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறக போ சேலே மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூணி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த சூப்பர் சூப்பர். என்னப்பா எறும்பு கடிச்சு பிடிச்சா என்ன ஏன் எந்திரிச்சா போ ஒண்ணுக்கு வந்துட்டு வா. எம்கேஆர் அன்பாலயத்திற்காக டி எடையப்பட்டி வே காசிராமன் நாட்டாமை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ரூபாய் 501. நன்றி அன்பு உறவுகளே, நன்றி. அதனைத் தொடர்ந்து ராஜிபட்டி பஞ்சவர்ணம் வெல்டிங் ராசிகா சார்பாக அன்பாலயத்துக்காக 501. நன்றி அன்பு உறவுகளே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்வார். சந்திரா அருப்பு சூப்பர். கைதட்டலாம். வந்தான் மனிதன் 4 குத்துல ஜோலியை முடிச்சு விட்டியே வாரச்சிட்டு கட்டுற மாதிரி போதும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள். கைதட்டலாம். சூப்பர். ஆளுக்கு 4 அடிதேன். பிரான்பட்டியை சேர்ந்த எனது அன்பு அண்ணன் ஆர் இன்பச்செல்வம் அவர்கள் சீன்தாளம். நீ வாடா, என்னடா ஒளிஞ்சு நிக்கிற, வாடா. வளையப்பட்டி எங்க அண்ணன் ராஜா அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்கு 501. ரொம்ப நன்றி அண்ணன் ராஜா அண்ணன். அலெக்ஸ் காய் வெட்டி கட்டியிருப்பேன், நிறைய ஓதல இருப்பேன். வந்தேன்டா என் தம்பி சாமியே. இந்த முத்துமாரி அந்த 18ஆம் படி பெரிய கரப்பு மதுரை பாண்டிமுனி கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா சாமியை ஊரம் வீரம் குறையாமல் இருக்கா. ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமியத்தான் இன்னைக்கு சாமிக்கு நீயா நானான்னு சண்டை கொடுத்துறோம். தெய்வம் என்பது ஒன்று தான், எல்லாத்துக்கும் பொதுவானதான் சாமி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமியை கூப்பிட போகிறேன். எக்கோ வச்சு கொஞ்சம் வாலிமைங்க ப்ரோ.
ஹலோ ஹலோ என்ன சார்பு ஹலோ 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 சேதுபதி நாடு சேதுபதி நாடு புல்லாத சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு அஞ்சு ஜட பரஜிவர என் சிவகங்க சிமையா என் கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மா வெட்டு பட்டதனாலே உனக்கு வெட்டுடையா காளியம்மன் நீதிக்கு தலைவணங்கி கொல்லங்குடி மண்ணு இருக்குதத்தா கொஞ்ச நேரம் இந்த செவல்பட்டியில உள்ள உன் தங்கச்சி முத்துமாரியம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி நாங்க வீரம் குறையலடா இந்த மக்களை நாங்க காமாடு தலைமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீ எந்திரிச்சு ஆடுதாயி அடந்த முடியழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவுல நீ தரும முனின்னு பேரு வாங்கணும் பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகன் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா பாண்டி முனி ஐயா குத்த வச்சது மேலமடக்கம்மாயா இலை பாண்டி மேலமடக்கம்மாயா உனக்கு கலங்கு பொட்டலாம் படுக்க அந்த கலங்கு தண்ணி வருதுன்னு சொல்லி எவ்வாண்டி முனி நீ இருக்கிறது கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய வெட்டி இங்க உள்ள முத்து மாரிய கூட்டிக்கிட்டு நீ மகுடி போட்டு விளையாட எந்திரி ஆதி நலையில இந்த செவல்பட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த செவல்பட்டி முத்துமாரிக்கு இங்க உள்ள ஜாமிக்கெல்லாம் நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை ஜாமானும் வாங்க கூடாதுன்னு உங்க பாட்டை எங்க காலத்துல மாட்டு வண்டி கட்டியே இந்த செவல்பட்டி கிளவே மயிலக்கால 2 ஊட்டியே அங்க கனத்த நல்ல நெல்லு மூட பாறை ஏத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த கறி மாடு 2 மூட்டியே மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கு நம்ம கிழவன் தல்லாகுள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு வீதிக்கும் அத்திரு மாஜத்துக்கு எங்க கிளவே ஆனக்கல்லு ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு ஒரு மாளுக்கு நம்ம கிளவே மதுரை கோரிப்பாளையம் வீதிக்கு அங்க தேங்காய் வளத்துக்கு இந்த முத்து மாரிக்கு தேரு முட்டி வீதிக்கு அங்க பூப்பார தானேத்தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை மாட்டு தாவணி வழியில வரும்போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன் முனியா அப்ப கிளவன் சொன்னானா பூ அடக்கி ஆத்தாடி ஆத்தா இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய இந்த செவல்பட்டியில உள்ள என் முத்துமாரியும் கருப்பனையும் காணாமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளம்பி உக்காந்து அட தட்டுடா மாட்டான் போவான் செவல்பட்டியில உள்ள ஜாமி எந்த ஜாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா வீரம் பத்தலே இந்த செவல்பட்டியில முப்பாட்டை ஆண்ட ஜாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டிக்கார கருப்பா நீ குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ளையல பேயடிக்க விட போறியாடே ஆளுயர வீச்சருமா கருப்பு அட ஆளுயர வீச்சருமா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா நீ ரோஜாக்கார சாமிடா ஏ கருப்பா நீ ரோஜாக்கார சாமி உன்னைய மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல 1000 சங்கிலில கட்டுனாலும் எகரும் கட்டு கடங்க மாட்டடா
இந்த ஜவல்பட்டியில நீ இருக்கிறது உண்மையானா உன் கச்ச கணக்குதான் இல்ல உன் பெரம்ப பேக்கரையா தின்னுருச்சா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி முத்து மாறிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ எந்திரி கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா அட பொல்லா போயா ஜாமிடா நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப முடியாண்டி இதுவரைக்கும் நாட்டில ஒரு அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டிய என் உடமரத்தானே இதுவரைக்கும் வீண் போனதில்லை கொஞ்ச நேரம் அந்த செவல்பட்டி கிராமத்துல உள்ள சாமியா பூரா கூட்டிக்கிட்டு கலிச்சேரி எல்லைய விட்டு புறப்பட்டாண்டா என் காளி முனியைய கொஞ்ச நேரம் நீ எந்திரி காளி முனியையா தங்க நல்ல முடியாரோமா ஜாமி முடியாரோமா சாஞ்சாடும் விச்சாரோமா ஜாமி விச்சாரோமா டே கருப்பு முடியாரோமா சாமி முடியாரோமா சாஞ்சாடும் விச்சாரோமா கருப்பு விச்சாரோமா வெள்ளி நல்ல முடியாரோமா கருப்பு முடியாரோமா டே நீ சொன்ன சொல்லு மாறல இந்த செவல்பட்டியில நாட்டு மக்கள் மகிமை அறியணும் கொஞ்ச நேரம் விளையாடுறோம் பட்டே கருப்பு வெள்ளி நல்ல முடியாரோமா சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தான் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை அந்த காளையை அடக்கிய தீரோம் என்று வள வரக்கூடிய வீரர்கள் கள்ளிச்சேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காளையும் சிறந்த காளை. காளைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய அந்த பெருங்கொண்ட யுத்தத்திலே ஈடு கொடுக்குமா புதுக்கோட்டை அந்த நாட்டு பசுமாடு. லாஸ்ட் ஃபார் 2 minutes. எனது அன்பு அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக கடுமையாக ஷேவிங் பண்ண பாதி பிளேடை உடைத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள
மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி நொண்டி கருப்பு மாடு சார்பாக நன்றி நன்றி ஐநி தோன்று நன்றி ப்ரோ. பாரு 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 நன்றி கருப்பு. பிரான்பட்டியா பிரான்பட்டி ஊர் கவுண்டர் துரப்பாண்டி சார்பாக ஐநி தோன்று நன்றி. நீங்கள் போய் பாடுங்க ப்ரோ. ஸோ நான் என்ன செய்வேன். அப்போ வாங்க போ. அப்போ ஐயா வாங்கய்யா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. சோல்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். சோல்பட்டியிலே அமர்ந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு நேர்த்திக்கடன் நாடகமாக சிறந்த கலைஞரை கொண்டு ஸ்ரீ வள்ளி திருவன் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோல்பட்டி மேலூர் கிராமத்தை சேர்ந்த தங்கவேல் செட்டியார் விசாலாட்சி ஆச்சி அவர்களுடைய குமாரர்கள் திருவாளர்கள் திரு தானா பெரியண்ணன் அவர்களுக்கும் அவருடைய தம்பி தானா பழனிப்பன் அவர்களுக்கும் பிடாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நல்லு செட்டியார் குடும்பத்தினர் அதாவது அவருடைய மகன் அவர்கள் இருவருக்கும் பொன்னாடை இருக்கிறார்கள். பொன்னாடை போற்றி என் மாப்பிள்ளை திருஞானத்தவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். பாட்டும் பரதமும் பண்புள்ள கூத்தும் இந்த நாட்டுக்கு நல்ல பலனை திறன்மென்றார் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன். இந்த மேடையிலே எத்தனையோ கலைஞரை எனக்கு வயசு 67 தோப்பூர் கோவிந்தன் அம்பலத்திரி ராமையா அரியாண்டிப்பட்டி ஆறுமுகன் அடுத்து இதற்கு முன் மதுரை சங்கத்துடைய தலைவராக இருந்து இப்பொழுது ஓய்வு பெற்றக்கூடிய எம்எஸ்வி கலைமணி அனைவரும் வந்து நடித்து கொண்டார்கள். ஆனால் காவிய கவிஞர் வாலி கூறியது போல நான் நடிகரத்தை பார்த்து கூறுவார், என்ன உலகினில் பிறந்தவர் அனைவரும் நடித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நடிகர் தினமே நீ ஒருவன் மட்டுமே நடிப்பதற்கென்றே பிறந்தவன் என்று கூறுவார். அதுபோன்று அத்தனை ரசிகர்களை சம்பாதித்து உங்கள் மத்தியிலே கேபி சந்திரபாபு, நாகேஷ், தன்னால் கைய தங்கவேலு, கலைவான NS கிருஷ்ணன் எல்லோரும் போய்விட்டான் நினைக்க வேண்டாம். அவருடைய மறு வடிவம் வந்துள்ள என் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்தி வணங்கி அன்பளிப்போம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. பெரிய கலைஞர்கள்லாம் அவர்களெல்லாம் சாதித்து விட்டு சென்றார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் என்னை போன்று எத்தனையோ பெரிய ஜாம்பவான் இருக்காங்க. நான் அதிக சொந்தங்களை பெற்ற ஒரு கோமாளி. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் தான், அவ்வளோதான். பெற்ற தாய் தவிர யாரும் பெரிய ஆள் அல்ல. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அதனைத் தொடர்ந்து இங்கே தெள்ளத்தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது சத்திமுருகன் ஜவுனிச்சுரி துவரங்குறிச்சி. சத்திமுருகன் ஒரு பாட்டு போடுப்போ. துவரங்குறிச்சி கிராமம் சொந்த ஊருமா எங்க சத்தி முருக மைசன் வாழ்கே வளமுடன் எங்க சத்தி முருக மைசன் வளர்கே வளமுடன் ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு சத்தி முருக மைசட்டு இதுதாமா துவரங்குறிச்சி என்ற ஒரு இருப்பிடமா காட்டில மேட்டில ஒளிக்கலமா செவல்பட்டி கிராமத்தில் உள்ள மேடாதானம்மா எங்க சத்தி முருக மைசன் வாழ்க 100 ஆண்டு எங்க சத்தி முருக மைசன் வளர்க பல்லாண்டு. என்ன வாடு 100 ரூபா நகட்ட மாட்டேன். அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காண்டா. அப்படியே அப்படியே விதி நாடகத்தை காண
வருக வருகன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். எஸ் மேலூர் தா பெரியண்ணன் செட்டியார், முத்துலட்சுமி ஆச்சி, லட்சுமி அன்கோ பேங்கர்ஸ் துவனங்குறிச்சி, திரு தா பழனியப்பன் செட்டியார், சந்திரகலா ஆச்சி, ஸ்ரீ பழனியப்பா அன்கோ பேங்கர்ஸ் செந்துறை திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தங்கவேல் செட்டியார் குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நாடகத்தினுடைய அமைப்பாளர் எங்களது துவரங்குறிச்சி ஏ பொன்னுச்சாமி அவர்கள், இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் துவரங்குறிச்சி பொன்னுச்சாமி அவர்களுக்கு நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து நாங்கள் என்னதான் நடித்து நாங்கள் பேர் வாங்கினாலும் அந்த நடிப்பை பூரா வீணாக்காம இருக்கக்கூடிய தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் அனுப்பி வைத்து மென்மேலும் உங்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பது யூடியூப் சேனல். வாழ்த்துக்கள். 2 4 6 8 9 இவன் ஒரு ஆள் செல்லில் எடுக்கிறேன் முண்டை பிட்டு பண்ணது ஓடிடாமடா. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் ஓடிருச்சு, செருப்புட்டு அடி வாங்கி ஓடி. வானே 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 உங்களிடம் ஏன் சேரத்துக்கு நிற்கிற? மழை பெய்யுதா? ஐயா அவர் அங்கே பிடிச்சி தள்ளி விடியா, ஓரகத்தான் நிற்கிறியா? உங்களிடம் பேசிக்கொண்டும் இந்த சொல்லி வாயமுள்ள தர்த்தினியை முடிச்சு ஆட்டிடுச்சு. எவனா நமக்கு ஜெய்வனை வைக்கிறான்டா, எடுக்கிறேன்டா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னோட வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க பிள்ளாப்பைய சாமி கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த எம்கேஆர் பார்த்த வேலை புனிதமான வேலை. ஆடு மாடு மேய்த்தவன் என்பதை பெருமையாக சொல்லுகிறேன். செய்த தொழிலை எவன் ஒருத்தர் மறைக்கிறானோ நல்லா இருக்க முடியாது. நான் ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் பசியை போக்க முடியும், இருக்க இடம் கொடுக்க முடியும். ஏன்னா நான் பேர் வாங்கின ஒரு கோமாளி. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். உள்ள போயிட்டு அந்த கப்ளிங்கி அந்த ஓசை எழுதிட்டு வர. மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, படப்பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது. மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது. ஆளாள கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்கு, என்னாடாவ ஆட்டி வச்சே வணக்கமுங்கு. ஏ காலுக்கு சலகையிட்டு ஓ காடடிக்கு முதல் வணக்கம், ஓ கால் நடமாடும் ஐயா உங்க கட்டளைகள் வெள்ளு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும் சவையாடிய பாதம் ஐயா இது நிக்காது ஒரு போதும். வணக்க வணக்கமுங்கு ஐயா வணக்க வணக்கம். ஹலோ ஹலோ வெறியா இருக்காங்கப்பா. ஹலோ 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 ஐயோ ஹலோ, நான் ஏத்து. இருங்க மச்சான். ஹலோ உங்க பிரச்சனையை முடிங்க. ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை சொல்லிக்கிறீங்க. எந்த பிரச்சனையை தான் நான் பாக்குறது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா ஆமா ஆமா. ஐயோ நான் என்ன செய்வேன்? உயிரோட கொண்டு போய் எங்க வீட்டுல ஒப்படைச்சிடா அண்ணே.
உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும். முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட நாள் ஆச்சு இப்படி ரசிகர் மன்றத்தை பார்த்து. உங்க 4 பேரும் வணக்கங்க. ஏன் நாடகம் கொடுத்தோம்னு வருத்தத்துல எதுவும் உட்கார்ந்திருக்கீங்களா? இல்ல சிரிங்க. ஐயோ போதுமே, எத்தனை தடவை என்னதான் நடக்குது? ஏதோ வச்சு செய்யற மாதிரி தெரியுது. நீதானே டிரைவர், உன்னையத்தானே தேடிக்கிட்டு. சரி தெய்வமே, இருக்கிறது குட்டை, இதுல உட்கார்ந்து இருக்கதே தெரியல. போதும் போதும் மாமா. ஐயோ சொல்ல வாயில மிதிப்பாரு போடுறது. சுதிய புடி சொன்னேன் ஆத்தாடி. வச்சுக்கோ உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லையே. வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே. என்ன கதை வேணும் சொல்லி தருவே, என்ன கதை வேணும் அள்ளி தருவே. வேண்டியதை நீ கேளமா, அட வேண்டியதை நீ கேளமா. இது எங்க இருக்கு? என்ன பிரியோ? காலு மாநகர குடும்பமா இருக்கு. இல்ல இடுக்கா இருக்கு, அதனாலதான் இருட்டா இருக்குன்னு சொல்றியா? சட்டி போடலையா? ஒச்சு சொல்லி வச்சுட்டு நான் தங்கச்சி வேணும் உனக்கு, தங்கச்சிட்ட பேசுற மாதிரி பேசு. சட்டி போடுங்கன்னு சொல்றேன். சீ கருமத்தை போய் சொல்லி ஊர வரவா. எல்லா பக்கமும் சாப்பிட்டா கரும்பு சார கொண்டு வரவா. என்ன மலையில எல்லாம் உட்கார்ந்து நாடகம் பார்க்கறாங்க? என்னது மலை? என் காதுல வேற மாதிரி கேக்குங்க. எனக்கே நீ வேற என்னமோ பேசுற. அது கூட்டம் அதிகமா இருக்கறல. நாஜா மாமா ஐ லவ் யூ. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, நீ எப்படியாவது இந்த விரத காப்பாத்து. அலெக்ஸ் அந்த கம்மாயில கொண்டு போய் போடு. யாரு என்னெல்லாம் விரும்புறோம்னா ரொம்ப சிரமம். 3 பேக்கு, மற்ற ஆளுக்கெல்லாம் 2 பேக்கு தான், எனக்கு 3 பேக்கு. நாடா பேக்கை தூக்கணும் உள்ள வந்து. இப்போ அப்படித்தான் சொல்லுவேன், அப்புறமெல்லாம் தெரியும் லட்சணம். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா, என்னவோ என்னவோ. அதை வர சொல்லுமா? ஓப்பா இது அது அங்கிட்டா. அட சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். என்ன சொல்லுகிறதே மறந்து போச்சு. ஆத்துல காத்தடிச்சா ஆத்துல காத்தடிச்சா அலமோதும் அலமோதும்.
அலமோதும். இந்த காயத்ரி ஞாபகத்திலே இருக்கிற என்னைய கொஞ்சம் ஆட ஈரியா எரிச்சாயில கிளப்ப கடுப்பு ஆயிரேமா. நானே நீங்க பேசுறதுல மறந்து போயிரு. நாஜா மாமா நீ நல்லா இருப்ப, நாடத்தை கெடுத்து மூடிக்கிட்டு உட்கார சத்த நேரம். இத காவல்துறை ஐயா காத்துல காத்தடிச்சா போதும். இதெல்லாம் வெறும் ஓட்ட ஓட்டமா இருக்கு. யாரா அப்ப சக்கு ஊதுனது? நீதானா தெய்வமே? ஏன் தெய்வமே இப்பவே வச்சு ஊதுற இரு தெய்வமே. ஆமாங்கறே ஒரு டச்சன கூப்பிடுது. கூப்பிடுது முத்தம்மா, ஓ பின்னால நான் வாரே முத்தம்மா. இடியாப்பம் முட்டைக்கோசு நிறைய தின்ட்டேனா வாய்ப்பு பிடிச்சிக்கிச்சு. ஐயோ பின்னாடி நகண்டு போக எல்லா மூக்கு முடியும் பொசுக்க போகுது. இல்லம்மா இடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னேன். பஞ்சு முட்டாய் சேலை கட்டி ஓடு ரூமுக்குள்ள நீ வாரியா? இல்லம்மா நெஞ்சுக்குள்ள நீ வாரியா? ஏ முட்டை போண்டா தங்கச்சிங்கிறத மறந்து பேசுற. சரி பிரியா. இல்ல இன்னைக்கு கோயில் எதிர்த்தாப்புல தான் இருக்கு. ஆமா இருக்கு. 11 ரூபாய் காசு முடிச்சு போட்டுருவோம். இன்னையில இருந்து முறையை மாத்திக்குவோம். ஏனே இன்னையில இருந்து அவனை லவ் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன லவ் பண்ண போறியா? நான் யாரை லவ் பண்ணேன்? பெருத்த அவமானம்டா. பஞ்சு
காயத்ரி ஆடுற மாதிரி. அது நினைப்புல தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து வாச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜென்மத்துல அது இதோ கூட பார்க்க காலா போறோம். உனக்கு ஒரு கிளவிக்கு அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்குறியா? இல்ல புள்ள புள்ள ஆடுவேரு எங்க அப்பா கஷ்டப்படுறாரு அதுக்காக சொல்லிக்கிட்டு பாரு அப்பாதான் அவர் பாட்டுக்கு இருக்காரேப்பா. அப்பானா அவர் பாட்டுக்குதே இருக்கணும்.